Okay, good evening guys. எல்லாருமே மியூட் போட்டுக்கோங்க. Good evening, ma'am. Good evening, Hemna. So இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ஆல்ரெடி நான் நேற்று சொன்னதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரிமைனிங் பார்ட் ஆஃப் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நேற்று இல்லாத சில டைப்ஸும் நேற்று பார்த்த ஒரு சில சம்ஸும் ரிப்பீட் ஆகும். ஐ மீன் அதே சம் இல்லை, அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆகும். பிளஸ் அதை தவிர இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது டிஃப்ரெண்டான இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நேற்று சொன்ன அந்த ஹோம்ஒர்க்ஸ், அதாவது ப்ராக்டிஸ் சம்ல ரிமைனிங் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்களா? போட்டு பார்த்துருந்தா ஃபைன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. போட்டு பார்க்கலன்னா இன்னைக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நேற்று ஒரு செட் ஆஃப் பார்த்துட்டோம். அதுல நீங்க வந்து போட்டு பார்த்து கிளியரா பண்ணி இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் செட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். அதுவுமே நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கும்போது இதுவும் அதுவும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதனால அன்னைக்கு சொன்னதை கரெக்டா பாத்துருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போறோம். சில சம் ஆஃப் த நியூ டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது நியூ டைப்ஸ். சரி, ஓகே. இதுல ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து எப்படி போடணும், செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, அதுவே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டா டிஸ்கவுண்ட் வச்சு போடும்போது எப்படி போடணும், எல்லாமே உங்களுக்கு பேசிக் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுல நேற்று சம்ஸும் நிறைய பார்த்தனால இப்ப டைரக்டா நம்ம இன்னைக்கு சம்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பிபிடி வந்து வேற ஒரு பிபிடி சென்ட் பண்றேன். சேம் இதே தான். சரி, ஓகே. எல்லாருக்கும் இப்போ ஷோ ஆகுது இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2. சரி, ஓகே. நேற்று பார்த்ததோட ரிமைனிங் கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சம். சாரி, நெக்ஸ்ட் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நேற்று நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்தனால செகண்ட் டே கிளாஸ் நீங்களா ரீட் பண்ணி உங்களால இது ப்ரொசீட் பண்ண முடியுதா அப்படின்னு ஜஸ்ட் உங்க சைட்ல இருந்து செல்ஃபா செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு அதுவும் பிபிடி ஃபுல்லா தெரியல மேம். உங்களோட ப்ரீவியஸ் ஸ்கிரீனோட இருக்கு மேம். பிபிடி ஃபுல்லா தெரியலையா? ஓபன் ஆகாம அப்படியே இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். ஸோ அதுதான் இங்கேயும் ஏதோ சம்திங் சொல்லுது. நான் அதான் கேட்டேன், கரெக்ட் சொல்லனால ஓகேவா இருக்குன்னு நினைச்சிட்டேன். இப்போ விசிபிளா இருக்கு. இப்போ கரெக்டா ஃபுல்லா இருக்கா? எஸ் மேம். சரி, ஓகே. ஸோ இந்த சம் இதுதான் டுடே கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் சம். ஸோ நேற்று நம்ம ஒன் டே கிளாஸ் பார்த்தனால இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போறோம். அதனால என்ன பண்றீங்கன்னா சம்ஸ் வந்து நான் இங்க ஷோ பண்ணும்போது ரீட் பண்ணி செல்ஃபா ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களால பண்ண முடியுதா, சரி எப்படி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கறத ஜஸ்ட் செல்ஃபா பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த சம் ரீட் பண்றேன். A man spends in 3 months as much as he earns in 2 months. ஸோ அதோட மீனிங் என்ன, ஒரு மேன் வந்து என்ன பண்ணா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம அமௌண்ட் வந்து ஏர்ன்ஸ் பண்றத நம்ம தேவைக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த ஸ்பெண்ட் பண்றது என்னன்னா in 3 monthsல 2 months-அ விட அவன் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ how much does he save out of an annual income of rupees 24,000?
ஸோ ஆனுவல் இன்கமும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்க ரெண்டே விஷயம், ஆனுவல் இன்கம் ஒன்று இருக்கு, இன்னொன்னு அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு ரேஞ்சை மட்டும் அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி இதை எப்படி இப்போ ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம். ஓகேவா, அந்த மாதிரி போடாம இது பேசிக்கா நான் நேற்று போட்டேன் பாத்தீங்களா, அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டின மாதிரி அப்படியே நீங்க அதே மாதிரியே போடுங்க. ஸோ இப்போ அமௌண்ட் வந்து இயர்ன்ஸ், ஸோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்றது வந்து 3 months நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏன்னா எல்லாமே 3 monthsங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்பெண்ட்ஸ் இன் 3 months as much as he earns in 2 months. ஓகே, 2 மாசத்துக்கு மேல அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன், 3 monthsக்கு அவங்க ஏர்ன்ஸ் பண்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏர்ன்ஸ் 3 months, இதை பொறுத்து தான் நீங்க இந்த இடம் எடுக்கணும். த்ரீ மந்த்ஸ் நான் ஏன் 3 months எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏர்ன்ஸ் வந்து as much as 2 monthsங்கறனால நான் 3 எடுக்கிறேன். இப்போ அதுவே as much as he earns in 5 monthsனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 6 monthsக்குன்னு எடுத்துப்பீங்க. ஓகேவா, அதை பொறுத்து தான் நம்ம இங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். இதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ மந்த்லி இன்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லெட் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு தெரியாது உங்களுக்கு, ஆனுவல் இன்கம் தான் 24,000ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு தெரியாதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 3 monthsக்கு அவன் ஏர்ன் பண்ணதை 3x சொல்லலாமா, சொல்லலாம் தானே. ஒரு மாசத்துக்கு எக்ஸ்னா அப்போ 3 மாசம் ஏர்ன் பண்ணது 3x. ஓகேவா, ஓகே, கோமலவலி கரெக்ட் ஆன்சர் 8,000. ஓகே, அடுத்தது இப்ப ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கலாம். அதே மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் 3 months, அதுவும் அதே தான். ஏன்னா 3 monthsக்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா, அது எவ்வளவு பண்றாங்கன்னா 2 மாசத்துக்கு மேல. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, 2xன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, இந்த மச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், 2xங்கிறத கான்ஸ்டன்டா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, சேவிங்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப சேவிங்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா சேவிங்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம இயர்னிங்ஸ் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. நமக்கு எவ்வளவு இயர்னிங் வருதோ அதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் தான் சேவிங். ஓகே, அதே கான்செப்ட் வச்சுதான் நீங்க போடுறேன். அப்போ 3x மைனஸ் 2x டிவைடட் பை 3. அந்த 3ங்கிறது என்னன்னா நான் கண்டுபிடிக்க எல்லாமே 3 மாசத்துக்கு. ஓகேவா, ஸ்பெண்டா இருக்கட்டும் இயர்ன்ஸா இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்றேன், 3 monthsக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன், அதனால டிவைடட் 3. கிளியர், சோ அப்போ என்ன வரும், x by 3. ஓகேவா, எவ்ரிவன் கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல அவனோட ஆனுவல் இன்கம் தெரியும் 24,000. அப்போ 3 மாசத்துல 24,000னா அப்போ எவ்வளவு சேவ் பண்ணுவாங்கன்னா 8,000 சேவ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். கிளியரா, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே ப்ரொசீட் பண்ணுங்க. இயர்ன்ஸ் ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்கனாவே சேவிங்ஸ் கேக்குறாங்கன்னா உடனே என்ன பண்ண வேண்டியதான், இயர்ன்ஸ் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிற மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா, ஓகே, ராபின் ரிச்சர்ட் கரெக்ட் ஆன்சர். சோ எவ்ரிவன் கிளியர், அது யாருக்கும் புரியாம இருக்கா. சோ ஃபைனல் வர ஆன்சர்ல அதுக்கப்புறம் லாஸ்டா 24,000 நீங்க அப்ளை பண்ணி அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளவு சேவ் பண்ணுவாங்கன்னா 8,000 சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். கிளியர், சரி ஓகே. சோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்டான சம். இந்த மாதிரி இயர்ன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா ப்ரொசீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சம். ஓகே, சோ இந்த சம் ரீட் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதெல்லாமே நம்ம நேற்று போட்ட மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். A printed sale price of book is ₹120. நினைச்சுக்கோங்க, ஒரு பிரைஸோட புக். ஓகே, ஒரு புக்கோட பிரைஸ் வந்து 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 120. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 successive discounts, இந்த இது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாக்குற மாதிரி இருக்கும். டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம நேற்று பார்த்தோம். அது என்ன 2 successive discount அப்படின்னா அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா பாடி தள்ளுபடியில நமக்கு டிஸ்கவுண்ட் போடுவாங்க 10%, 15%. இப்போ அடுத்து தீபாவளி வருதுன்னா அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்றது டிஸ்கவுண்ட். அப்போ அது அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் அவங்க நமக்கு ஒரே ப்ராசஸ்க்கு, அதாவது ஒரே கிளாத் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த செல்லிங் பிரைஸ் இஸ் 84. இப்போ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால 120 ரூபாயில இருந்து எனக்கு 84 ரூபாவா மாறுது. எவ்வளோ அந்த பிரைஸோட புக்கு. ஓகேவா,
ஸோ இந்த புக்கோட பிரைஸ். ஓகே, ஸோ அப்போ இஃப் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வாஸ் 12.5, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட சொல்லிட்டாங்க என்னன்ட்டு 12.5%. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் த செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல அதிகமா கேட்கறாங்க, பேங்கிங் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் மெத்தடை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து தள்ளுபடி 2 தள்ளுபடி கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? இன்னும் யாரும் ஒருத்தருமே ஆன்சருக்கு வரல. சரி, ஓகே, பாலசுப்ரமணியன் ஆன்சர் போட்டிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர். நேத்து நம்ம இதே மாதிரி மெத்தட் தான் போட்டிருக்கோமே, டிஸ்கவுண்ட் ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் வச்சு பார்த்தோம். இன்னைக்கு 2 பாக்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே, ஃபைன். நான் இப்ப இது எப்படி போறதுன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 12.5. அப்போ எவ்வளவா இருக்கும்? என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எதுவா இருந்தாலும் 100 தான் பேஸ்ன்னு சொன்னேன். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்போ 12.5 டிஸ்கவுண்ட்னா அப்ப எவ்வளவு இருக்கும்? 87.5%. கிளியரா? இன்டு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். அடுத்து ரெண்டாவது அடுத்தடுத்து நடக்குதா, அதனால இன்ட்டு போட்டுக்கிறோம். பக்கத்துலயே அடுத்த டிஸ்கவுண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எனக்கு தெரியாது. ஸோ 100 மைனஸ் அதை நான் எக்ஸ் பை 100 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதே ப்ராசஸ் தான். எனக்கு எக்ஸ்ங்கிறது செகண்ட் டிஸ்கவுண்ட் தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அது நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட்னாவே 100ல இருந்து மைனஸ் பண்ணி தான் போடுவோம். அந்த ப்ராசஸ் தான் அப்படியே போட்டிருக்கேன். இன்டூ எவ்வளோல? இது எல்லாமே எதுல பண்றோம்? 120 ருபீஸ்ல. ஓகேவா? கிளியர்? இதெல்லாம் இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் நடக்கிறதுனால நமக்கு அது என்னவா மாறுது? பிரைஸ் 120ல இருந்து 84 மாறுது. அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் ப்ராசஸ். இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன்ஸ் தான். கோமலவல்லி, ராபின், ரிச்சர்ட், ஹேம்நாத், அஹமத் எல்லாருமே கரெக்டா அனுப்பிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிபிகேஷன் பண்ண வேண்டியதான். இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 டேபிள் அடிக்கும்போது 5 6 ரிமைனிங் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரிமைனிங் எல்லாம் ஒன் சைடா கொண்டு போயிருங்க. இல்ல எடுத்தோடனே நீங்க எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு போனாலும் ஓகே. எனக்கு தேவை இந்த -x மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை மட்டும் நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாத்தையும் நான் ரைட் சைட்ல கொண்டு போயிடுறேன். ஸோ இங்க கீழே இருக்க 500 டிவைடட் பை 87.5 இன்டூ 6. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்க 5 டேபிள்ல இங்க அடிச்சிடலாம். ஸோ இது 5 டேபிள் அடிக்கும்போது 17.5 வரும். 6லயும் இது அடிக்கலாம். 1 tables are 6, 4 into 24. ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னா இங்க நான் ப்ரொசீட் பண்றேன். அடுத்து 1400 கீழே 17.5 பாயிண்ட்ல வந்தா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேல ஒரு பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 சேர்க்கிறேன். இங்க இந்த பாயிண்ட் எடுத்து என்ன ஆயிடும்? அது 175 மாறிடும். ஸோ 175ல 1400. ஓகே, அதான் எடுக்க முடியும்னா 140 அதை விட கம்மியானது எத்தனை டைம்ஸ் வரும்? அப்ராக்சிமேட்டா 7 to 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? எக்ஸாக்டா 8 டைம்ஸ் ஆஃப் 175 தான் 1400. அப்போ 80. கிளியர்? அப்ப இங்க என்ன பண்றேன்? எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி 80. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 100 மைனஸ் எக்ஸ் இருக்கு. உடனே 80 தூக்கி போட்டக்கூடாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுங்கிறப்போ 100 மைனஸ் 80ங்கிறது that is a 20%. கிளியரா? So answer is option B. Okay, Ganesh also correct answer. Everyone clear? So இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாங்கன்னாவே ஒண்ணுமே இல்லை. டிஸ்கவுண்ட்னாவே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 100ல இருந்து மைனஸ் பண்ணி எந்த அமௌண்ட்டுங்கிறத பார்த்துட்டு அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா you got the answer. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா ஒண்ணுல ஒரே ஸ்டெப்ல 2யும் போட்டுருங்க. ஒன்னொன்னுக்கு தனித்தனியா கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி 3 4 எத்தனை டைம்ஸ் கொடுத்தாலும் ஒரே டைம்ஸ்ல இன்ட்டு போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? சோ இது எல்லாருக்கும் கிளியர் தானே? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன், எல்லாருக்கும் கிளியர். சோ 20% இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடியது. தெளிவா பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த சம். A dishonest dealer present to sale at a cost price. Dishonest dealerனாவே அங்க ஏதோ சம்திங் வரதுக்கு லாபத்துக்கு மேல ஏதோ சம்திங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் சம் இருக்கும். டு சேல்ஸ் அட்
காஸ்ட் பிரைஸ் பட் earns a profit of 50%. ஓகே, நார்மலா எவ்வளவு சேல் பண்றாங்களோ அவங்க ஏதோ சம்திங் பண்ணிட்டு டிஸ்ஹானஸ்டா இருந்து அதுல இன்னும் ஒரு 50% ப்ராஃபிட்டா பாக்குறாங்க. ஓகேவா, அது எது மூலம்னா பை அண்டர் வெயிட்டிங். ஸோ வெயிட் மூலமா 1 கிலோங்கிற இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா வெயிட்ட கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் வெயிட் மஸ்ட் ஹி பி யூசிங் ஃபார் 1 kg. அப்போ ஒரு கேஜுக்கு அவங்க எவ்வளோ ஒரு என்ன சொல்றது கேஜ் வந்து வெயிட்ட வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிளியரா? சரி, இதை எப்படி போடலாம்? ஒரே ப்ராசஸ் தான். 50% ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க, 1 kg யூஸ் பண்ணணும். இது எப்படி போடலாம்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஐ கிவ் ஃபார் 1 minute ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஓகேவா, அனுப்புனா அதே ஒரு 10 மெம்பர்ஸ் கான்ஸ்டன்டா எடுத்தோம்னா ஒரு 10 மெம்பர்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. ரிமைனிங்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ட்ரை பண்ணி நான் ரைட் ஆன்சரோ ராங் ஆன்சரோ நாட் நீடட். ஓகே, ட்ரை பண்றீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் ஒன்லி ஐ நீடட். ஓகே, அதனால ட்ரை பண்ணுங்க. இது என்ன பண்ணலாம்? ரொம்ப கஷ்டமான சம்மும் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட். சரி, ஓகே. ஸோ ஒரே ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சரி, ஓகே, செக் யுவர் ஆன்சர் ஆதித்யா சாம். செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சர் போட்டோ ப்ரொசீஜர் கரெக்டான்ட்டு. மத்தவங்க 1 minute எனஃப். மத்தவங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா இல்லையா? சரி, ஓகே, ஃபைன், பார்ப்போம். ஓகே, கோமலவெளி கரெக்ட் ஆன்சர் அனுப்பிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேஜுக்கு அவன் எவ்வளவு வெயிட் வந்து ப்ராஃபிட் வச்சு வைக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அதுல ப்ராஃபிட் 50% கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செல்லிங் பிரைஸ் அதாவது ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஷாப்கீப்பர் வந்து பைஸ் 1000 grams. என்ன எல்லாமே ஒண்ணுதான், 1000 gramsனாலும் 1 kgனாலும் ஒண்ணுதான். ஓகேவா, சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை 1000 gramsன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 1000 grams நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1000 rupeesன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம 100 கான்ஸ்டன்டா எடுப்போம். ஓகேவா, 100 ரூபாய் அப்படின்னு நம்ம எக்ஸசி போட்டு 100 நம்ம நேத்து எல்லாம் எடுத்து போட்டோம் பாத்தீங்களா. இங்க 1 kgங்கிறது 1000 gramsங்கிற 1 கிராம் 1 ரூபா அப்படிங்கிற விலையில 1000 கிராம் 1000 அப்படின்னு நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ எவ்வளவு ப்ராஃபிட்? 150. சாரி, 50னா 150 தானே. சோ அதை தான் சேர்த்து சொன்னேன். 150% ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் தான் தெரியாது. ஓகேவா, எந்த காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது. அப்படி 150 வச்சு விக்கிறனால உங்களுக்கு என்ன லாபம்? 1000 ரூபாய்ங்கிறது, அதாவது இந்த 1 kg அததான் நாங்க எழுதிருக்கேன் 1000 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ் இப்ப எவ்வளவு அந்த வெயிட் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டெப் தான், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த கன்சிடர் பண்றீங்களா அப்படிங்கறத நான் ஜஸ்ட் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா நேத்து சொல்லி தந்த அதே மாடல் நம்ம 100ன்னு எடுத்தோம், இங்க 1000 எடுக்கிறோம். ரீசன் என்னன்னா 1 kgல இருக்கனால 1000 கிராம் வந்து 1000 rupeesன்னு எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்படின்னா ஈஸியா அடிக்க ஈஸியா இருக்கும். நீங்க 100 வச்சு போட்டாலும் கரெக்டா தான் வரும். ஆனா என்ன பாயிண்ட்ல வரும், அதுக்கப்புறம் நீங்க கன்வெர்ட் பண்ணி போடுவீங்க. அவ்வளவுதான். சோ இதை நான் இங்க அடிக்கிறேன். ஓகே, சோ அப்ப x is equal to 1000 into 2 by 3. ஓகே, சோ இப்ப இங்க என்ன வருது? 2000 by 3 வருது. நமக்கு ஆப்ஷன் பார்க்கலாம். 2000 by 3ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல, ஆனா அதுக்கு ரிலேட்டடா கேஜ்ல இருக்கு பாத்தீங்களா. அப்போ 2000 எப்படி எழுதலாம்? 2 kgன்னு எழுதலாமா? by 3. அவ்வளவுதான். சோ தட் இஸ் சி ஆப்ஷன் 3 தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம எடுத்தோடனே கேஜ கிராமா கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஃபைனலா கிராம கேஜா கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டோம். அவ்வளவுதான். எப்பவுமே ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்க ஃபைனல் ஆன்சரை. ஓகே, ராபின் கணேஷ் ராபின் கணேஷ் கரெக்ட். அகமத் செக் பண்ணுங்க ஆன்சர். இப்போ போட்டிருக்கத பாத்துருக்கீங்க. ஓகேவா,
கிளியரா எவ்ரிவன்? வேற எதுவுமே இல்ல, சம் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். ப்ராஃபிட் 150%னா எவ்வளவுன்னு தெரியாது, காஸ்ட் பிரைஸ் 150%க்கு தான் 1000னா அப்ப எவ்வளவு உண்மையான அந்த வெயிட் இருக்கும்னா 2/3 kg வந்து 1 கிலோவுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, வெயிட்ட குறைச்சி எடை போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். கிளியரா எவ்ரிவன்? சரி ஓகே. வேற மெத்தட் சொல்லுங்க, யார் டவுட்டா? சரி ஓகே. வேற மெத்தட் டிஸ்ஆனஸ்ட் எதுவும் இருக்கா? புரியல சார், டவுட் கேக்குறீங்களா என்னன்னு வேற மெத்தட் எதுவும் இருக்கா அதுக்கு? இன்னொரு மெத்தட். ஒரு வாய்ஸே சரியாவே கேட்கல. ஒரு லிட்டரா? மேம் ஒன்ஸ் நான் ரிப்பீட். வேற எதுவும் மெத்தட் இருக்கா இதுக்கு? இப்போ வேற மெத்தட் இதுக்கு கேக்குறீங்களா? இல்லைன்னா வேற எப்படி மெத்தட் பண்ணலாமா மேம்? 150%னா 1000 தான், அப்போ 100% கண்டுபிடிச்சா வந்துடும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அதேதான் இங்க பண்ணிருக்கோம், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இதுல வந்து வேற மெத்தடுன்னு போட்டீங்கன்னா திரும்ப நீங்க என்ன பண்ணா ஃபார்முலா படி போடுவீங்க, அவ்வளவுதான். அதேதான் இதுக்கும் வரும், ஃபார்முலா படி போட்டாலும் அதேதான் இது. ஓகேவா? சோ நீங்க ஒரு ஓகே கேஜிக்கு 1000ங்கிறப்ப 100க்கு கன்வெர்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். 100 கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட் 150, அதாவது 50னா 150க்கு எவ்வளவுன்னு கன்வெர்ட் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகேவா? ஓகே. நார்மலான ப்ராசஸ் தான். சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த டிஸ்ஆனஸ்ட்னு கேட்டாவே இந்த மாதிரிதான் மெத்தட் இருக்கும். ஏதாவது வெயிட்ல இது இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி வச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட்ல தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. டிஸ்ஆனஸ்ட் வந்தாவே ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, 100க்கு எவ்வளவுன்னு கன்வெர்ட் பண்ணி போட போறீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரி ஓகே. சோ இந்த சம் இதே மாடல் நேத்து நம்ம பார்த்தோம். 2 successive discounts of 15. சோ 2 successive discount அப்படின்னாவே என்னங்கிறத இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஈச் ஆர் ஈக்குவலன்ட் டு a single effective discount of கேக்குறாங்க. ஜஸ்ட் வெறும் 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்ப அது எவ்வளவுக்கு மொத்தமா டோட்டல் கேக்குறாங்க. இது என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும், இல்லைன்னா எப்படி போடலாம், அந்த ப்ராசஸ் சொன்னா ஓகே. கோமலவல்லி ஓகே, கரெக்ட். Ganesh, check your answer. Robin, correct. சரி ஓகே ஃபைன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து 15%. ஓகேவா? ரெண்டுமே என்னன்னா ஒன்னு 15 இன்னொன்னு 15. ஓகேவா? அடுத்தடுத்து 15 கொடுக்குறாங்க, அதுதான் ஈச். ஓகே, ஆர் ஈக்குவலன்ட் டு a single effective discount அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி போலாம்னா நத்திங் பட் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்னா எப்படி போடணும் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் x + y minus xy by 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட். பிகாஸ் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு ஏதாவது அமௌண்ட் சொன்னா நீங்க அந்த அமௌண்ட்ல இருந்து எடுப்பீங்க. முன்னாடி ஒரு 120ன்னு பார்த்தோம். ஸோ 120ல 15% அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளவு 85 அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. திரும்ப அதுல இருந்து இன்னொரு 15 கண்டுபிடிக்கலாம். ஓகே, அமௌண்ட் இருந்தா. இங்க நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் கையில இருக்கு. ஓவராலா எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, so the x y is nothing but first discount, that is a x, second discount, that is a y. ஓகேவா? x y. இதுல எனக்கு வேற வேற கொடுக்குறாங்க மேம். 115 தான் ரெண்டுமே இல்லாம, ஒன்னு 15 கொடுக்குறாங்க, இன்னொன்னு 20 கொடுக்குறாங்கன்னா அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்போ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேக்குறாங்க, சிங்கிள் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் கேக்குறாங்கனாவே உங்களுக்கு மைண்ட்ல இந்த மெத்தட் ஞாபகத்துல வந்துடணும். ஓகேவா? இதை இப்ப நான் அப்படியே அப்ளை பண்றேன். 15 + 15 மைனஸ் சிம்பிள்ங்கிறது அந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய மைனஸ், அதனால அப்படியே போடணும். ஓகே, 15 × 15, அதாவது 15ஓட ஸ்கொயர் எவ்வளோ 225 டிவைடட் 100. நல்லா வச்சுக்கோங்க, இந்த 100 வந்து xyக்கு மட்டும்தான் காமன், இது ஹோலா போடக்கூடாது. ஓகேவா? அதனால ஒன்னொரு ஸ்டெப்பையும் கரெக்டா பாருங்க. இப்போ 15 + 15 என்ன பண்ணலாம், 30 போடலாம். மைனஸ் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அடிக்கிறதுக்கு பதிலா 2.25 எடுத்துக்கிறேன்.
ஓகேவா? ஸோ 30ல 2.25 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? தட் இஸ் 27.75%. கிளியர்? அவ்வளோதான். ஸோ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் கேட்டா திஸ் இஸ் அ மெயின் கான்செப்ட். ஓகே, கணேஷ் அகமத் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இது வந்து 2 அப்படின்னாலும் ஓகே, இதுவே 3நாலும் அதே தான், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு போட்டுக்கீங்க, மைனஸ் எக்ஸ் ஒய் இசட், அவ்வளோதான். அதே மாதிரி சேம் அமௌண்ட், அதாவது 15 மட்டும் கிடையாது, 15 20 இல்ல 20 25 எந்த மாதிரியான வேரியேஷன் இருந்தாலும் இந்த மெத்தடு எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர் எவ்ரிவன்? ஸோ ஆன்சர் 27.75. ஸோ நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம். ஓகே, சோ இது வந்து இதே மாதிரியான டைப் நம்ம நேத்து பார்த்தோம், அப்படிதானே? சோ எல்லாரும் அதை ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதை பார்த்துட்டு இது எப்படி போட்டேன்னு ரீகால் பண்ண முடியுதா பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணி ஓகே அப்படின்னவங்க ஆன்சரோட செக் பண்ணி சொல்லுங்க. அதுதான் சொன்னேன், இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நீங்க திரும்ப மீதி இருக்க சம்ம போட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிளியரா இருக்கும். இன்னைக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த கான்செப்டோட ரீகால் பண்ணுங்க. ஓகே, கோமலவெளி கரெக்ட் ஆன்சர். போட்டவங்களே போடாததை விட மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ராபின் ரிச்சர்ட், ஓகே வெரி குட். அந்த மெத்தடோட கரெக்டா அனுப்பிருக்கீங்க. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோட அதோட ஓகே. ஓகே, கான்செப்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் கோமலவெளி. ஓகே, அம்ரீத் பாலசுப்ரமணியன் என்னாச்சு? ஒரு சம்க்கு முடிச்சுட்டே போயாச்சு. தீபக், ஹேம்நாத், ஜெயஸ்ரீ, கல்யாண் குமார், those are try to yourself. மஞ்சுநாத், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நேற்று போட்ட அதே மெத்தட் தான். பாலசுப்ரமணியன் செக் பண்ணுங்க ஆன்சர். பரவாயில்ல, நேம் கால் அவுட் பண்ணும்போது ட்ரை பண்ணி அனுப்புறீங்க. குட், வெரி குட். ஸோ சொன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நேற்று நான் போட்ட அதே மெத்தட் தான், அதனாலதான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த மெத்தட் ரீகால் ஆகுதாங்கிறத செக் பண்றதுக்கு. சரி, ஓகே ஃபைன். ஸோ டைம் எனஃப், அந்த டைம்ல முடிக்கிற மாதிரி பாருங்க. இல்ல நான் நேத்தே சொல்லியிருந்தேனா இல்லையா? a man sold 2 ceiling fan at rupees 1500 each. ஓகே, 2 சீலிங் ஃபேன்ஸ் 1500க்கு விக்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரு அதாவது ப்ராடக்ட் சேம் பிரைஸ் வந்து ப்ராடக்ட் மாதிரி ஈச் அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு. பிளஸ் கைன் 15% அண்ட் லாஸ் 15%. ஓகே, கைனு ஒரே அமௌண்ட் கொடுத்து அதே அமௌண்ட்ல லாஸ் கொடுத்தாங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு நேற்று நான் சொன்னேன். ஓவராலா என்ன நடக்குங்கிறதும் சொன்னேன்னா இல்லையா? ஸோ கைனும் 15%, சேம் லாஸும் 15%னா ஓவராலா அங்க என்ன நடக்கும்? லாஸ் நடக்குமா? ஆன்சர் நான் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. லாஸ் நடக்குமா கெயின் நடக்குமா? லாஸா கெயினா? லாஸ். ஓகே, சோ லாஸ். ஓகேவா? அதானே நான் நேற்று அன்னைக்கே சொல்லியிருந்தேன். சோ அப்போ அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஒரே அமௌண்ட் ஒன்னு கைன்ல கொடுத்துருக்காங்க, இன்னும் லாஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துச்சுனாவே நான் என்ன சொன்னேன்? x/10² மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? ஓவராலா அங்க லாஸ் தான் நடக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு நான் பர்டிகுலரா கேட்கறாங்க பர்சன்டேஜ் அப்படின்னா அப்போ நீங்க x/10² போட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சொன்னேன்னா சோ அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது எவ்வளோ? தட் இஸ் 15. அவ்வளவுதான், 15/10². ஸோ இதை நீங்க இங்கேயே அடிச்சு போட்டாலும் ஓகே, இல்ல அது அங்க மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் ஓகே. ஸோ 5th டேபிள் அடிக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்றேன்.
ஸோ அப்ப இங்க என்ன வரும் 2.25 வரும் பர்சன்டேஜ். நமக்கு அங்க 2.25 எக்ஸாக்டா இல்ல, அப்ப அப்ராக்சிமேட்டா அந்த ஆன்சருக்கு எதை எழுதலாம் 2.3%. ஓகேவா, தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர்? நேத்து போட்ட மெத்தட் அதே மெத்தட், சம்மு மட்டும் வேற. ஓகேவா, அந்த அமௌண்ட் மட்டும் வேற கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே, சோ இந்த மெத்தட் தெரியலனா எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ ஒவ்வொரு ஃபேனுக்குன்னா அப்ப தனித்தனியா பார்க்கணும். 1500 அப்போ அதுல பாதி எவ்வளவு 750. அப்போ 750ல ஃபர்ஸ்ட் கெயின், அப்போ 115%ல 750 எவ்வளவு அந்த அமௌண்ட் எடுப்பீங்க. திரும்ப அந்த அமௌண்ட்ல இருந்து லாஸ், அப்போ அந்த இடத்துல 85%க்கு அது எவ்வளோன்னு போடுவீங்க. போடும்போது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 1500ங்கிறது வரணும். ஓகேவா, அப்படி வரும்போது தெரியும். ஸோ ரெண்டுல இருந்து மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு லாஸ்ங்கிறது தெரியும். இவ்வளவு ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா ஒரே இதுனா இந்த மாதிரி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, ஆன்சர் வந்து 2.3%. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் சம் போலாமா? Okay, next. A new contract signed for an employee specifies 10% increase in salary plus 2,500 as a medical expenses per employee. So ஒரு நியூவா கான்ட்ராக்ட் சைன் பண்றாங்க. அதுல ஒரு எம்ப்ளாய்க்கு ஏற்கனவே அவங்க வாங்கின சம்பளத்தை விட 10% அதிகம் பிளஸ் 2,500 மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கொடுக்கறதா சொல்றாங்க. ஓகேவா, சோ அந்த வேல்யூ வந்து இஸ் ஈக்குவலன் டு, திஸ் இஸ் ஈக்குவலன் சொல்லியிருக்காங்களா, இதுல வர அந்த வேல்யூ that is equivalent to 20% increase in Suresh annual salary. So what was his salary after increase அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம் இதுக்கு? ரெண்டு மெத்தட் வருது. ரெண்டு மெத்தட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபாஸ்ட் இது அப்படியே நீங்க எக்ஸாம் ஃப்ரண்ட், ஓகே, எக்ஸாம்ல வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்க்கு முன்னாடி இந்த சம் ஷோ ஆகுதுன்னா எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சம்ஸையும் நீங்க வந்து எடுத்து பண்ணுங்க. ஓகேவா, அது கிளாஸ் லிசன் மட்டும் பத்தாது. ஓகே, உங்களோட ப்ரெசன்ஸும் இம்பார்ட்டன்ட். ஹேம்நாத் கரெக்ட் ஆன்சர். பாலசுப்ரமணியன் செக் பண்ணுங்க. அகமத் கரெக்ட் ஆன்சர். வாட் அபவுட் அதர்ஸ்? மத்தவங்க எல்லாம் என்னதான் பண்றீங்க? மத்தவங்க வந்து கால் அவுட் பண்ண நேம்ஸ்ல இருந்து எதுவுமே வரவே மாட்டேங்குதே ஆன்சர்ஸ் எல்லாம். கணேஷ் ஓகே, கரெக்ட் ஆன்சர். ராபின் ஓகே, கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே ஒரு ஸ்டெப் தான், சம்மு தான் பார்க்க பெருசா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க, நீங்களும் கொஞ்சம் உங்க சைட்ல போட்டு பார்த்திருந்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் போட்டுருவீங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் எப்படி போறதுன்னு சொல்றேன். நியூ கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்றாங்க, சைன் பண்றாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஓகேவா, சோ நார்மலா இப்போ ப்ரீவியஸ், அதாவது ஓல்டு சேலரி நியூ சேலரி அப்படிங்கிற மாதிரி நான் கான்செப்ட் சொன்னேன்னா, ரெண்டு மெத்தட் வருது அப்படின்னா உடனே ஓல்டு நியூன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேவா, பிகாஸ் நமக்கு அந்த பழைய சேலரியில இருந்து தானே புதுசா இன்க்ரிமெண்ட் நடக்குது. ஓகே, அப்போ நீங்க உடனே என்ன பண்ணிக்கணும், சோ சேலரி அதாவது நியூ சேலரின்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கரண்ட் சேலரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க வாங்கிட்டு இருக்க சேலரி, அதாவது ஓல்டு சேலரி இல்லைன்னா கரண்ட் சேலரிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுலதான் என்ன நடக்குது, 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், 110% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, சொல்லலாம் தானே. சோ பழைய சேலரி எக்ஸ்ங்கிறப்போ அதுல 10% இன்க்ரீஸ்னா என்ன சொல்லுவேன், 110% ஆஃப் எக்ஸ் பிளஸ் அதோட இன்னும் ஒரு 2,500 ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு சொல்றாங்களா, அதுல என்ன சொல்றாங்க, 20% இன்க்ரீஸ் இன் சுரேஷோட ஆனுவல் சேலரி. ஓகே,
சோ அப்போ 20னா என்ன பண்ணுவோம் 120% ஆஃப் சுரேஷோட ஆனுவல் சேலரிங்கப்போ தட் இஸ் எக்ஸ். சேலரின்னு நம்ம எடுத்துட்டோம் எக்ஸ்னாவே. அப்போ சுரேஷ் ரமேஷ் யாருவா இருந்தாலும் அவங்களும் அதே சேலரி தான் வாங்கியிருப்பாங்க, இவங்களும் அதே தான் வாங்கிடுவாங்க. ஓகே, சோ அதனால அந்த இடத்துல எக்ஸ்ங்கிறத ப்ரொசீட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, எக்ஸ் போடல அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ண முடியாது, தப்பாயிடும் ஆன்சர். கரெக்டா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி போடுங்க. ஓகே, சரி இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0 0. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன் சைடா எடுத்துட்டு போயிடுறேன். அதாவது எக்ஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்துடலாம். 11/10 எக்ஸ், இங்க இருக்கிற 6/5 இந்த சைடு வரும்போது -6/5 எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் டேர்ம்ஸ் ஒன்னா கொண்டு வரேன். நம்பர்ஸ் அதாவது இந்த 2500 அந்த சைடு எடுத்துட்டு போறேன். பிளஸ்ல இருக்கிறது இங்கிட்டு வருது, சோ மைனஸா மாறும். ஓகேவா? கிளியரா? அவ்வளவுதான். சோ இதுக்கு இங்க என்ன பண்ணலாம், நம்ம 10 5ன்னு இருக்கு, என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். சோ 10க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 10 தான் வரும். சில பேருக்கு அந்த இடத்துல என்ன எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்கிறதுக்காக நான் போட்டே காட்டுறேன். ஓகேவா? சோ 10 5 into 2 is 10 தான், that is a LCM 10. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் 11 அப்படியே எழுத வேண்டியதா 11x. 5 இருக்கு, அப்ப into 2 பண்ணணும். அதே 2 மேலே into 2 பண்ணுவோம். சோ 12x வரும், equal to -2500. மேல என்ன இருக்கு 11x minus 12x. அப்போ இங்க என்ன வரும் -x/10 வரும், equal to -2500. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 0 அங்கிட்டு போச்சுன்னா 25,000 மாறிடும். என்னது தட் இஸ் எக்ஸ். ஓகேவா? சோ எக்ஸ் இஸ் 25,000. அவ்வளவுதான். கிளியரா? என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் அப்படியே போட்டுட்டு இருக்கேன். நேத்தும் நம்ம அப்படிதான் பார்த்தோம். ஓகேவா? வேற எதுவுமே நம்ம மெத்தட்ஸ் எதுவுமே மாத்தல. ஃபார்முலாஸ்ங்கிறதே நம்ம அங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஃபார்முலா படி போட்டீங்கன்னாவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா படிக்கிற மாதிரி ஆயிடும். அது மைண்ட்லயே ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? தட் இஸ் அ ஃபேக்ட். உண்மைதான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அதுதான் ஃபேக்ட். சோ நீங்க எப்பவுமே சம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ண பாருங்க. கன்வெர்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது உள்ள ஒரு சில இடத்துல செல்லிங் பிரைஸா காஸ்ட் பிரைஸாங்கிற இடத்துலதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம எப்படி 100 ரூபாய்க்குன்னா அதாவது 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். வேற எந்த ஒரு இடத்துலயும் இந்த ஃபார்முலாஸ்ங்கிற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? சம் என்ன இருக்கோ அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. கிளியர்? சோ ஆன்சர் இஸ் 25,000 அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. மேம் இது டைரக்டா போடலாம்ல மேம்? புரியல. டைரக்டா 10%ம் 2500 தான் சேர்த்து 20% சொல்றாங்க. சோ அந்த 2500 நம்ம 10% கன்சிடர் பண்ணா into 100 போட்டா ஓகே, அப்படியும் போடலாம். அதுதான் இங்க நம்மளும் பண்ணிருக்கோம். நீங்க என்னன்னா அது அப்படியே இங்க எழுதாம நீங்க அப்படியே இங்க போட்டு சொல்றீங்க. இங்க 20%ங்கிறது என்னன்னா இதோட அப்படியே டபுள். ஓகேவா? 10 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க 20 அப்பனா அதோட டபுள் பிளஸ் அதோட இன்னொரு 2500 ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நீங்க அதை அப்படி போடும் போதும் மனக்கணக்குல போறத விட அதே ஸ்டெப் தான் நம்ம இங்கேயும் பண்றோம். ஓகே மேம். ஓகே, நீங்க சொன்னா அதே தானே. சொல்லுங்க. இந்த salary இப்போ இருக்கிற salary ஆஃப்டர் இன்க்ரீஸ்க்கு அப்புறம் 25,000 மேம்? புரியல. ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வாஸ் தி salary ஆஃப்டர் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஆமா, எஸ். சோ இந்த salary ஓல்ட் salary-யா இல்ல இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண salary அப்படின்னு? அதாவது சேர்த்து இன்க்ளூட் பண்ணாதான். நம்ம வெறும் எக்ஸ்ங்கிறது அப்படி போட்டோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதனால இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்டர் இன்க்ரீஸ்க்கு அப்புறம் அது வந்துடும். ஓல்டு சேலரியை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிருக்கோம். அதை ஈக்குவல் டு இந்த சேலரியோட நம்ம ஈக்குவல் பண்ணனால, அதாவது சுரேஷோட ஆனுவல் சேலரி ஈக்குவல் பண்ணனால ஃபைனலா வர ஆன்சர் நமக்கு நியூ சேலரி எல்லாமே ஆட் ஆகி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, சோ அது எப்படி இப்ப அவங்க பார்த்தா பாத்தீங்களா 20 இன்க்ரீஸ் அப்படின்ட்டு அங்க டைரக்டா போறணும். அதே ஸ்டெப்பை தான் நீங்க போடுறீங்க. இப்ப நான் அதை வாயில நான் அவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஓகே, 20 இன்க்ரீஸ்னாலும் 10 அப்ப அதை அப்படியே டபுள் பண்ணி பிளஸ் 2500 பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஆன்சர். ஓகே, அப்ப நான் நார்மலா ஓரலா சொல்லும்போது புரியாது. அதே ஸ்டெப்பை தான் நான் இங்க பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க 110x, இங்க அதே அப்படியே 120 டபுள் ஆயிருக்கு, அதோட ஒரு 2500 ஆட் பண்றோம். அவ்வளவுதான். அதே ஸ்டெப் தான் இங்கேயும் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். சோ நம்ம நல்லா ஃபெமிலியர் ஆக ஆக அங்க பார்த்த உடனே ஓகே இப்படிதான்ங்கிறது மனக்கணக்குலயே போட்டுடலாம். பிகினர்ஸ்ங்கும் போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போட்டீங்கன்னா ஓகே ஈஸியா இருக்கும். ஓகேவா? கிளியரா? சரி, நெக்ஸ்ட் போலாமா?
சரி ஓகே. இது வந்து நார்மலா நீங்க இதுவரையும் பார்த்ததுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல இருந்து சொல்ல வேண்டியதுதான். இட்ஸ் a discount series of 50%, again 50%, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 20%. இது வந்து பாசிபிளான்னு கேக்குறாங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு இத்தனை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, பாசிபிளான்னு கேக்குறாங்க. பாசிபிளா? பாசிபிள்னா ஹவு? ஓகே, மகா வெங்கடேஷ் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ராபின் ஓகே. சரி, ஹவு? ஏன்னா 50 இதுல 50 அப்படின்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 20 அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ நமக்கு அது வந்து பாசிபிளா இருக்குமா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாம்? 100 பேஸா வச்சு சொல்லுங்க. ஓகே, சோ வெரி குட். நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், 100 தான் பேஸா எடுப்போம். ஓகே, சோ அனுப்புன எல்லாருமே கரெக்ட். ஓகே, எஸ்ங்கிற மாதிரி பாசிபிள் தான் அனுப்பியிருக்கீங்க. மரியா ஹேம்நாத். சோ அனுப்புன எல்லாருமே கரெக்டா தான் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, சோ இங்க நமக்கு ஜஸ்ட் எஸ் ஆர் நோனால எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டா போதும். என்ன அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது 100 பேஸா எடுத்துக்கோங்க. ஓகேவா? நார்மலா 100 பேஸா எடுத்து சில பேருக்கு புரியாது, எப்படிமா பாசிபிள் ஆகுங்கிற மாதிரி டவுட்டும் இருக்கும். ஏன்னா 50 இதுலயே 100 வந்துருச்சு, அப்புறம் திரும்ப எப்படி 20 கொடுக்க முடியும்னு நீங்க அந்த தாட்ல யோசிப்பீங்க. அவங்களுக்காண்டி ஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? சரி ஓகே, மரியா வெரி குட். அதோட அந்த எக்ஸ்பிளனேஷனோடயே போட்டிருக்கீங்க. ஓகே, பாலசுப்ரமணியன் ப்ரீவியஸ் சம்க்கு இப்போ அனுப்புறீங்களா? ஓ, கரெக்ட் ஆன்சர். இப்போ சரி, இப்போ நான் பேஸ 100 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அப்போ 50%ல 100னா எவ்வளோ? தட் இஸ் 50 rupees. ஓகேவா? அப்படித்தானே? 50ல 100ங்கிற போது 50 மைனஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? அடுத்த டைம் எடுக்கும்போது 100ல 50 போச்சுன்னா ரிமைனிங் 50. ஓகேவா? அதுக்கு திரும்ப 50% ஆஃப் 50 எடுப்போம். ஓகேவா? இது 2 times 1 times இதுல பண்ணும்போது 25. ஓகேவா? சோ அப்போ 50ல 25 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 25 இருக்கு. அப்போ அந்த 25க்கு திரும்ப என்ன பண்றாங்க? 20% சொல்றாங்க. அப்போ 20% ஆஃப் 25. சோ இது 1 டைம்ல, இது 5 டைம்ஸ்ல வரும், இது 5. அப்போ ஆகுது. ஓகேவா? ஃபைனல் வரையும் நமக்கு பாசிபிள் ஆகுது. ஓகே, சோ இதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாசிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து இது மாதிரி செக் பண்ணி பார்க்க யூஸ்ஃபுல்லா இதுக்காக நான் கொடுக்குறேன். மோர் ஓவர் இது வரையும் பாசிபிள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 5ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க வந்து பாசிபிளாங்கிறத இந்த மாதிரி ஒரு 100 பேஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே பாசிபிள்னு சொல்லிட முடியாது. ஓகே, இதுக்கு பாசிபிள். ஓகே, எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு 5 சக்சஸிவா கொடுக்குறாங்கன்னா அங்கெல்லாம் செக் பண்ணி போடுங்க. ஓகேவா? கிளியர்? இப்ப எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுச்சா? So that is a answer. Yes is a answer. Okay, next sum. Okay, so this is very important ஆன sum. ஒரு காஸ்ட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் ஈக்குவல் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? சோ இது எப்படி போடலாம்ங்கிறத பார்ப்போம். இது இந்த மாதிரி மெத்தட் நம்ம நேத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். ஓகேவா? தெரிஞ்சவங்க போடுங்க, நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு ஸ்டெப் தான் இதுலயும். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence. 18 penceோட காஸ்ட் பிரைஸ் வந்து ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 pence. ஓகே, அங்க என்ன சொல்லிருக்காங்க நான் அதை தான் அப்படியே எழுதிருக்கேன். ஓகே, கேக்குறது என்னது? வாட் இஸ் த பர்சன்ட் ப்ராஃபிட்னு கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா கொண்டு வாங்க. ரெசிப்ரோக்கல் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது லெஃப்ட் ரைட், இந்த காஸ்ட் பிரைஸ் சாரி செல்லிங் பிரைஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா ஆயிடும்? டிவைட்ல வந்துடும். இங்க இருக்க 12 அப்படியே இருக்கட்டும், இந்த 18 இந்த சைடு வருது, டிவைடட் 18. அவ்வளவுதான். இந்த மெத்தட நான் அப்படியே ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ஒரு பக்கமாவும் நம்பர்ஸ் அந்த வேல்யூஸ் பிரைஸ் ஒரு பக்கமாவும் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதோட மீனிங் நமக்கு தெரியும். இப்போ a by b is equal to 3/2னா a ஓட வேல்யூ தான் 3, b ஓட வேல்யூ தான் 2. everyone should know. okay, so same like that way. cost price அப்ப எவ்வளோ? 12 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 18 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி போடணும்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்ட்டு. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 18 minus 2 that is 6. கீழே எப்பவுமே என்ன பேஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? காஸ்ட் பிரைஸ் that is 12. நம்ம என்ன பண்றோம்?
பர்சன்டேஜ்னால 100க்கு கன்வெர்ட் பண்றோம் அவ்வளவுதான் இன்டூ 100. ஸோ இதை அடிச்சு போட்டோம்னா என்ன வரும்? தட் இஸ் 50. ஓகேவா? இங்க ஸ்பேஸ் பத்துல பாத்துக்கோங்க. ஓகேவா? இங்க 200. ஓகே, ஸோ 50% இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிற கேட்டனால அந்த இடத்துல மட்டும் ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்றோம், வேற எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே எழுதி அதுல இருந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதிருக்கோம். கிளியரா? ஓகே, கோமலவலி, ஹேம்நாத், ராபின், ரிச்சர்ட், ஓகே எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு செல்லிங்கையும் காஸ்ட் பிரைஸை ஈக்குவல் பண்றாங்கன்னாவே கண்ணை மூடிட்டு இந்த மெத்தடை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சம்ஸுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? யாருக்கும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சம் இதுவும் அதே மாதிரியான சம் தான். ஜஸ்ட் இங்க என்னன்னா மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது மட்டும் ஒரு வார்த்தை வந்திருக்கு, அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன பண்ணலாம்? இங்க என்ன ஆன்சர் வரும், எப்படி போடலாம்? அதே மெத்தட் தான். சரி, ஓகே. அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈக்குவல்ங்கிற அந்த வார்த்தை வந்துச்சு, நம்ம ஈக்குவல் பண்ணோம். இங்க ஈக்குவல்னு வராம இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட கொடுக்குறேன், அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட வருதுன்னு அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி கண்டினியூட்டி ஆகுது, அவ்வளவுதான். ஆனா போன சம்மும் இதுவும் சம்மும் சேம் மெத்தட் தான். இந்த ஹோல்சேலர் சேல்ஸ் 30 பிரைஸ் ஆஃப் 25 pence டு த ரீடைலர். ஓகே, 30 பேனாக்கு எவ்வளவு அமௌண்ட்டோ அதை 25 பேனாக்கா வச்சு ரீடைலருக்கு விற்கிறாங்க. ஓகேவா? அந்த ரீடைலர் என்ன பண்றாரு? மார்க்கெட் பிரைஸ்ல பேனாவை விற்கிறாங்க. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் அதோட அமௌண்ட்டை பத்தி இங்க பேசவே இல்லை. பேனாவை தான் நமக்கு என்ன பண்றாங்க? ஈக்குவல் பண்றாங்க. ஓகேவா? நம்ம ஒரு பேனா ஒரு ரூபாங்கிற அதே மாதிரியே வச்சு இப்ப செல்லிங் பிரைஸ் 30 பேனானா 30 ரூபாய். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன? 25 பேனானா அப்ப 25 ரூபாய், அவ்வளவுதான். இதுதான் மெத்தட், வேற எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ப்ராஃபிட். ஓகே, ஏன்னா பார்த்தாவே தெரியுது செல்லிங் பிரைஸ் தான் கிரேட்டரா இருக்கு, அப்ப கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 5. எதை பேஸ் எடுப்போம்? காஸ்ட் பிரைஸ் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, 1 time 4 time, ஸோ தட் இஸ் 20%. அவ்வளவுதான். கிளியரா? சம்மு மெத்தட் ஒண்ணுதான், ஆனா சம்ம தான் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. நீங்க கரெக்டா அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கரெக்டா அப்ளை பண்ணிருவீங்க. ஓகேவா? சரி, ஹேம்நாத், மரியா, கோமலவல்லி, தீபக், ஓகே எல்லாரும் கரெக்டா அனுப்பியிருக்கீங்க. எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ இந்த மாதிரி பெண்ணை மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த பிரைஸ் வந்து அங்க ரீட்டைல் கொடுக்குறாங்க, ரீட்டைல் வந்து மார்க்கெட் பிரைஸ் கொடுக்குறாங்கனாலும் சேம் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ், அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி போடுற மாதிரி இருக்கு. கிளியரா? ஆன்சர் இஸ் 20%, ஆப்ஷன் 4. சரி, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம் பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் ஓவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இது பண்றோம். பட் நம்ம எவ்வளவு சம் பாக்குறோங்கிறத விட பார்த்த சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம் நம்ம பார்த்துட்டோம். இது விசிபிளா இருக்குதா அவங்க எல்லாருக்குமே? அங்க இங்க மாறுது, ஆனா ஓகே இப்ப மாறி இருக்கு. சரி, ஓகே, இந்த சம் ட்ரை பண்ணுங்க. அப்போ ஷாப்கீப்பர் மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ் 15%. ஓகேவா? So 15% higher than the cost price and allows a discount of 5% கொடுத்திருக்காங்க. So the percentage of his profit என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, so அதை எப்படி போடலாம்?
ஆதித்யா சம் ஓகே கரெக்ட் ஆன்சர். கோமலவல்லி செக் பண்ணுங்க. ஹேம்நாத் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸோ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க? இப்போ எல்லாருமே ஆன்சர்ஸ் மட்டும் சொல்றீங்களா, நீங்க என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க இப்போ இந்த இடத்துல? 15% சொல்லுங்க. காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கிட்டேன் மேம். ஸோ செல்லிங் பிரைஸ் 15% 115. ஸோ அதுல 5% வந்து 5.75. ஸோ 109 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 9.25 ப்ராஃபிட் அந்த செல்லிங் பிரைஸ் கூட. ஓகே வெரி குட். சோ தட் இஸ் தி ஆன்சர். அதுதான். ஏன்னா இங்க நமக்கு எது தெரியாது, காஸ்ட் பிரைஸ். அதை விட ஹையர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை விடனா காஸ்ட் பிரைஸ் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதான். சோ எக்ஸ்ன்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸ் 100 எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், நம்மள லெட் அசியூம் த 100ன்னு எடுத்துக்கலாம். 100ல இருந்து 15 வந்து என்ன பண்றாங்க, ஹைன்னு சொல்றாங்க. ஓகே சோ அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து லெட்ஸ் டேக் அன் ஆஸ் 100 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல இருந்து செல்லிங் பிரைஸ் அப்ப என்னவா இருக்கும், 115% அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ 115% ஆஃப் 100னா தட் இஸ் 115 தான். ஓகே தெரியும். அதுல இருந்து திரும்ப என்ன பண்றாங்க, 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே அப்ப அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எவ்வளவு வரும், 9.25 அவ்வளவுதான். சோ ஜஸ்ட் 100 பேஸ் பண்ணி இத ஈஸியா இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலா இப்படியும் போடலாம். ஓகேவா? அதுக்கு தான் உங்க மெத்தடையும் கேட்டுக்கிட்டேன். காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல வந்து 20, ஏன்னா 15 விட அந்த அதிகம்னு சொன்னனால நான் ஜஸ்ட் 20ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது மார்க்கெட் பிரைஸ் அப்ப இங்க என்ன வரும்னா தட் இஸ் 23. அது எப்படி 23னா தட் இஸ் நத்திங் பட் 115%ல 20 எவ்வளோ, 20 நான் எடுத்தனால 115, ஏன்னா 15% அதிகம் தானே. சோ அதனால 115%ல 20க்கு எவ்வளோன்னு போட்டீங்க அப்படின்னா சோ தட் இஸ் ஆன்சர் 23ன்னு வரும். ஓகேவா? 2 கேன்சல் ஆகி 23 வந்திருக்கா, அததான் இந்த நேரத்துல 23ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாங்கன்னா பர்சன்டேஜ் 5% என்ன பண்றாங்க, டிஸ்கவுண்ட் அலோ பண்றாங்க. ஓகே சோ டிஸ்கவுண்ட் வந்து 5% அலோ பண்றதுனால அங்க என்ன ஆகும், 20.23ங்கிற இடத்துல 5% டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா அங்க இடத்துல என்ன வரணும், தட் இஸ் 19. 19 எப்படி வந்துச்சு, 100ல தட் இஸ் எல்லாத்துலயும் நான் போட்டே காட்டிடுறேன். 95% ஆஃப் 20 அப்படின்னு போட வேண்டியதான். ஓகே ஏன்னா திரும்ப அங்க 5% அலோவ் பண்றதுனால 95%ல 20 எவ்வளவுனா தட் இஸ் 19. ஓகேவா? சோ இந்த மாதிரியும் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி போட்டீங்கன்னா திரும்பவும் அகைன் இதுலதான் மைனஸ் பண்ணி காஸ்ட் பிரைஸ்க்கு எவ்வளோன்னு போட்டு போடுவீங்க. ஓகேவா? சோ அதுக்கு பெஸ்டா இந்த மாதிரி 100 ஈஸியா கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். ஒண்ணு இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஆனா இந்த இதுல போடும்போது ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். நல்ல ஃபெமிலியர் ஆனவங்க இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஓகேவா? அந்த யோசிக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த மெத்தடையும் போட்டு காட்டினேன், வேற எதுவும் இல்ல. இப்படியும் இந்த மாதிரிலாம் போடலாம், யோசிச்சு போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு காட்டியிருக்கேன், வேற எதுவும் இல்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஒன்னை விட ஒன்னு ஹையர்னா எதை சொல்றாங்களோ அதை நீங்க 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுட்டு அதுல இருந்து ஹை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு சொல்றாங்களோ அதுல இருந்து லோ பண்ணீங்கன்னா ஃபைனலி got 9.25. ஓகேவா? So everyone clear? Okay, so last ஒரே ஒரு சம். ஓகேவா? அந்த சம் மட்டும் பாத்துக்கோங்க, ஏன்னா அது வந்து இதுவரை நம்ம பார்த்த மெத்தட்லயே இல்லாத சம். ஓகே சோ இது எல்லாமே ஓகே. இந்த சம் பாத்துக்கோங்க. சோ டைம் ஆனால நான் இந்த சம்முக்கு டைரக்டா இப்ப நான் போட்டு சொல்லிடுறேன். ஓகே இஃப் ஐ பர்ச்சேஸ்டு 11 books for 10 rupees. ஓகே நல்லா கொஞ்சம் 11 books வந்து 10 rupeesக்கு விக்கிறாங்க. இது வந்து புக்கு, இது ருபீஸ். ஓகேவா? அண்ட் சோல்ட் ஆல் தி பிரைஸ். ஓகே இப்போ இது வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே சோல்ட் ஆல் த புக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10 books 11க்கு விக்கிறாங்க. ஓகே தட் இஸ் செல்லிங் பிரைஸ். கிளியர்? அப்ப இது என்ன அர்த்தம்னா 11 10 திரும்ப 10 11 அப்படியே சேஞ்ச் ஆகுது. தெரியுதா அந்த அமௌண்டோட வேரியேஷன் தெரியுதா? 10 ரூபாய்க்கு வாங்கி 11க்கு விக்கிறாங்க, 11க்கு வாங்கி 10க்கு விக்கிறாங்க. இந்த மாதிரி அமௌண்ட் வரும்போது இது என்ன பண்ணணும்னா ஈக்குவல் பண்ணுங்க. அதாவது ரெண்டையும் ஈக்குவல் கொண்டு வரணும். எதனா எப்போதுமே இந்த சைடு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேஸ் பண்ற புக்கை ஈக்குவல் பண்ணுங்க. ஓகேவா? புக்ஸ் அப்போ இங்க இன்ட்டு 10 பண்ணுவேன், நான் இங்க இன்ட்டு 11 பண்ணுவேன். ஓகேவா? பண்ணும்போது ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிடும், 110ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ ருபீஸும் அதே மாதிரி 11 இங்க 10ன்னு போட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் நமக்கு,
ஒன் சைன் இதுல வந்து ஏதோ சம்திங் இருக்கு. இந்த சைட்ல 11 சாரி நான் இங்க அப்படியே கீழே பார்த்துட்டு போட்டுட்டேன். இங்க சைட்ல 10ல தானே மல்டிப்ளை பண்றீங்க. இங்க என்ன பண்றீங்களோ அதேல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இங்க 11ல பண்ணும்போது இங்க 11ல பண்ணணும். ஓகே, கீழே தான் புக்கை நம்ம ஈக்குவல் பண்றதுக்காண்டி பண்றோம். அதே சமயம் இங்கிட்டு லெஃப்ட் டு ரைட் ஒரே சைடா பண்ணிடுங்க. ஓகே, சோ அப்ப 10 × 10ங்கிறப்ப இங்க என்ன வந்துடும் 100ன்னு வந்துடும். 11 × 11ங்கிறப்ப 121. சோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, அதாவது காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னன்னு கிடைக்கும். தட் இஸ் 21. அவ்வளவுதான். பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. ஓகே, சோ பர்சன்டேஜ்னா தெரியும் 100, ஏன்னா 100 தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. அதனால 100க்கு 21னா 100ஆ கன்வெர்ட் பண்ணும்போது அதே 21 தான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் பி. ஓகே, இங்க 100 வந்தனால நீங்க நம்ம டைரக்டா போட்டுட்டோம் 21. 100 வராம வேற வந்துச்சுன்னா போட்டு பார்த்து கரெக்டா போடுங்க. ஓகேவா, கிளியரா? இது என்னன்னா ஈஸியா போடுற மெத்தட். ஓகே, 11 புக்கு 10 ரூபாய், திரும்ப அதே 10 புக்கு 11 ரூபாய். இந்த மாதிரி நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது புக்ஸோட ரேட்டை ஈக்குவல் பண்ணுங்க. அதே வேல்யூ எடுத்து ருபீஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியும், ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். பர்சன்டேஜ்ல கேட்டா 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கிளியரா? ஓகே, சோ கோமலவலி கரெக்டா ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. பிளஸ் ஏதோ சரிகா ரிப்பீட் த ஃபர்ஸ்ட் சம். என்ன மெத்தடு சரிகா ஏதோ கேட்டிருக்கீங்களே, ஏதோ ஃபர்ஸ்ட் சம் மெத்தட ரிப்பீட் பண்ண சொல்லி. இந்த மெத்தடா? இல்ல மேம், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ல கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி. சரி, இது எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? ஓகே, சரி ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி உள்ள சம் இதோ 15% ஹையர் அதை பார்த்தோமே, அதுவா? இதுதான். இதுதானே. இது என்ன இதுல டவுட் வந்திருக்கு? காஸ்ட் பிரைஸ் வந்து, அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து மார்க்கெட் ஹிஸ் குட் அதற்கே மார்க் பேசுறாங்க. எவ்வளவு காஸ்ட் பிரைஸோ அதை விட 15% அதிகமா விக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், காஸ்ட் பிரைஸ 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 15% வந்து மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்றாங்க, அதிகமா விக்கிறதா சொல்றாங்க. ஓகே, அப்போ என்ன வரும், 115% ஆஃப் 100. ஓகே, அது என்ன வரும், தட் இஸ் 115 தான் வரும். ஓகேவா, அடுத்து திரும்ப என்ன பண்றாங்க, டிஸ்கவுண்ட் அலோ பண்றாங்க. ஓகேவா, டிஸ்கவுண்ட் அலோ பண்றாங்கன்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 95. 95% ஆஃப் 115 அடிச்சு போட்டீங்கன்னா தட் இஸ் 9.25. ஓகேவா, கிளியரா? சோ இதை ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா காஸ்ட் பிரைஸ நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், அசம்ப்ஷன் பண்ண வேண்டியதுதான் அது எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகே மேம், தேங்க் யூ. சரி ஓகே. சோ இன்னைக்கு மோஸ்ட்லி ஓவரால் எல்லா டைப்ஸும் சொல்ற மாதிரி நான் டைம் ஆனாலும் ஓகேன்ட்டு எடுத்து எல்லாம் மோஸ்ட்லி என்னென்னலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமோ சொல்லியாச்சு. சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா புக்ல இருக்க சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ட்ரை பண்ணா மட்டும்தான் என்ன சொல்றது கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பிகாஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு, நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதனால எல்லாருமே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி போடுங்க. ஓகேவா, அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அதை கேட்டுட்டு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். ஸோ கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ வேற யாருக்கும் டவுட் இன்னைக்கு எடுத்த சம்ஸ்? சரி ஓகே. சோ அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு மீதி உங்களுக்கு அடுத்த ஹோம்வொர்க் என்னன்னா பிராக்டிஸ் 2ல இருக்க ஹோம் சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, சோ கிளியர். சோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் மீட்டிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்வாதி.